மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பூரி குருமா. நம்ம எப்போவுமே வாரத்தில் ஒரு டைம் கம்பல்சரி வீட்டில் பூரி சப்பாத்தி கம்பல்சரி இருக்கும். இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி குருமா தாங்க, அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படின்னு பார்க்குறோம். இப்போ நான் வெங்காயம் போட்டு வணங்கிட்டுருக்கு, எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், இதெல்லாம் எல்லோரும் செய்கிறது தான். இப்போ நான் தக்காளி 2 சேர்க்குறேன், வணங்கட்டும். இது நல்லா கொஞ்சம் வணங்கட்டும். இது கூடவே நான் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது கூடவே போடுறதுக்காக கேரட் பீன்ஸ் 1 கப்பு, இது வந்து ஸ்பைசஸ் போட்டிருக்கேன். இது கூட தேங்காயும் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 1-2 கட் பண்ணி சேர்த்தாலும் சரி, நீங்கள் மசிச்சு சேர்த்தாலும் சரி சேர்த்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம பூரி குருமா ரெடி. சூப்பராக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைல் தான். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.